துபாயில் டிகிரி இல்லாமல் உங்களுக்கு வேலை கிடைக்குமா? த ஆன்சர் இஸ் எஸ். லாஸ்ட் வீக் என்கிட்ட ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ என் கையில் ப்ரொவிஷனல் டிகிரி மட்டும் தான் இருக்குது, நான் டிகிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா இல்லை துபாயில் வந்து ஜாப் ட்ரை பண்ணலாமா? ஸோ உங்கள் கையில் ப்ரொவிஷனல் டிகிரி மட்டும் இருந்தால் கூட நீங்கள் துபாயில் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். என் காலேஜ் முடிஞ்சிட்டோன்னே நான் இமீடியட்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் கையில் ப்ரொவிஷனல் டிகிரி வந்துட்டோன்னே நான் அந்த ப்ரொவிஷனல் டிகிரியை அட்டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அட்டஸ்டேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா போத் யூஏஇ மினிஸ்ட்ரிலையும் இந்தியாலையும் சேர்த்து நீங்கள் ஸ்டாம்ப் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய டைப்பிங் சென்டர் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் இப்போ யூஏஇயில் வந்து அட்டஸ்டேஷன் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அரௌண்ட் 400 to 500 dirhams ஆகும். அது 1 வீக்கில் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ உங்கள் ப்ரொவிஷனல் டிகிரி இங்கே நீங்கள் அட்டஸ்ட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்வியூவில் கேட்குறாப்புல என் ப்ரொவிஷனல் டிகிரி கையில் இருக்குது, டிகிரி வரத்துக்கு இவ்வளோ மந்த்ஸ் டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஹெச்ஆருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்கள் எனக்கு என் கையில் ஒரிஜினல் டிகிரி வந்ததுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண முடியுங்கிற ஒரு டிலேயில் இருக்காதீங்க. உங்களுக்கு ப்ரொவிஷனல் டிகிரி ரெடி ஆகிடுச்சோ, இல்லை நான் கூட அப்படி தான், நான் வந்து கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நான் இமீடியட்டாக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ப்ரொவிஷனல் டிகிரி கூட வெயிட் பண்ணல. ஸோ இன்டர்வியூ எடுக்கிறப்பல அவங்க கண்டிப்பாக பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கிறேன். ஸோ அது இருந்தாலே உங்களுக்கு போதும்.